மனக்குழப்பம் முதலில் கண்களைத்தான் மூடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படுகிறது. உடனே விதை வருத்தப்பட்டதாம். ஐயோ, ஒரே இருளாக இருக்குது, என்னெல்லாம் அழுத்துது, ஒன்றும் பண்ண முடியல, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதை பொழிந்ததான். ஏன் இப்படி எனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஆச்சு. அந்த விதையிலிருந்து வாழ்வு பிறக்க ஆரம்பித்தது. அந்த வாழ்வு பிறந்த பிற்பாடு கொஞ்ச நாளில் அந்த வாழ்வு பிறந்த பிற்பாடு என்ன ஆகிறது என்றால் தளிர் வந்தது. அன்புக்குரியவர்களே, மரணம் என்பது ஒரு முடிவல்ல, புதிய வாழ்வுக்கான தொடக்கம். மரியா ஆண்டவர் இயேசுவின் கல்லறைக்கு செல்கிறாள். பார்க்கிறார், கல்லறை திறந்திருக்கிறது, யாரையும் காணோம். உடனே குழப்பம் அவருக்கு மேலோங்குகிறது, கண்கள் மூடிக்கொள்கிறது, சிந்தனை க்ளோஸ் ஆகுது, எதுவுமே செய்ய முடியல, ஒரே குழப்பமாக இருக்கிறது. அந்த குழப்பத்தின் நடுவில் தான் அழுகையும் வருகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பக்கத்தில் இருந்திருக்கிறார், அது கூட தெரியல. உடனே அவர் என்ன அவங்களுக்கு நினச்சிக்க தோட்டக்காரர்னு நினச்சிக்கிறாங்க. ஆக குழப்பம் என்று வந்துவிட்டால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் புரிவதில்லை, நம்மை சுற்றி ஆட்கள் இருந்தாலும் தெரிவதில்லை. அப்படி நின்ன நிலமையில் எப்படியே பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மரியா அந்த அளவுக்கு குழம்பி போய் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் இயேசு அங்கே ஒரு குரல் கொடுக்கிறார். மரியா என்று சொல்கிறார், கொண்டது ரபூனி அப்படின்னு சொல்லி. மரியா என்று கூப்பிட்ட அந்த குரல் அவருடைய உள்ளத்தில் ஆழத்தில் போய் விழுந்தது என்று. கல்லறைக்கு வெளியே அவர் கண்கள் குழப்பத்தில் இருந்தது. அந்த குரலுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக கண்டுகொள்கிறது. ஒரு நிகழ்ச்சி ஒன்று படித்தேன். ஹெலன் கெல்லர், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒன்று. சிறு வயதிலேயே ஒரு காய்ச்சலினால் அந்த பிள்ளைக்கு கண் காதினுடைய புலன் நின்று போய்விட்டது. என்ன செய்வதென்று தெரியல, காலம் குழம்பு போகுது. அது வரைக்கும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுமியினால் ஒன்றும் சொல்ல முடியல. உடனடியாக என்ன செய்வதென்றே தெரியவில்லை. குழம்பி போகிறாள், மயங்கி போகிறாள். அந்த வேதனை அதிகமாகிறது, ஒரு மாதிரி இக்கட்டான சூழல் வருகிறது. உடனடியாக ஏதாவது கோபம் வந்தால் பொருளை போட்டு உடைக்கிறாள், பசி வந்தால் கத்துகிறாள். இதுதான் போய்கொண்டிருக்கிறது. இந்த சிறுமியை எப்படிடா நம்ம பாதுகாக்கிறது, எப்படிடா இதுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசிரியர்கள் முயற்சி செய்தார்கள். அப்படி எந்த ஆசிரியர்கள் முயற்சி செஞ்சு ஒன்றும் பலன் இல்லை. ஆன் சல்யான் அப்படிங்கிற ஒரு ஆசிரியை மட்டும் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்லி கொடுக்குறார்? எடுத்த உடனே நல்லா ஒரு கையை பிடிச்சி ஒரு பைப்படியை திறந்து தண்ணியை ஒரு கையில் விடுறா. அந்த தண்ணி சில்லுன்னு அவள் கையில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு பக்கம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, வாட்டர் அங்கே போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் அந்த ஆசிரியை அவளுடைய இன்னொரு கையை பிடித்து அதில் வாட்டர் என்று எழுதி காட்டுகிறார். அந்த எழுத்தை வச்சு எழுதி காட்டுகிறார். அப்பொழுது தான் இந்த சிறுமிக்கு உயிர் பிறந்திருக்கிறது. ஆஹா, இவ்வளவு நாளும் குழம்பி போயிருந்தோம், நாம் இன்னைக்கு இது தெளிவு கிடைத்து விட்டது என்று. மரியாவுக்கும் அத்தகைய நிலைமை தான் இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை என்ற உடனே குழப்பம் வருகிறது. மரியா என்று சொன்ன உடனே ரபூனி என்று அவர் மீண்டும் உயிர் பெற்றவளாக தான் மாறுகிறார். குழப்பத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, மகதல மரியாவுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய குரல், இந்த உயிர்ப்பின் குரல், இவள் வாழ்வை குழப்பத்திலிருந்து மீட்டு உயிர்ப்பின் குரலுக்கு கொண்டு சேர்த்தது போல நாமும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை வாழ்வாக்கி உணரும் பொழுது நாம் மரியாவை போல குழம்பாமல் இருப்போம்.